வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் பேப்பர் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் அப்படிங்கிற டெக்னிக் தான். ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேப்பர் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேப்பர் வச்சே பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ அது ஏன்னா பேப்பர் ஃபோல்டிங்கிறது உண்மையில பண்ணுறதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இமேஜின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ 2 எடுத்திருக்கேன். ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பேப்பர், இன்னொன்று ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்க பேப்பர். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்க பேப்பரை ஃபோல்டு பண்ணுவாங்க. எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்க? நார்மலா பேப்பர் எப்படி ஃபோல்டு பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபா மடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதை திருப்பி ஹாஃபா மடிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோதான் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக். இப்படி ஒரு தடவை நீங்க மடிக்கலாம். இன்னொன்று வேற விதமா மடிக்கலாம். இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி மடிப்பாங்க. ஸோ இந்த ஹாஃப் மடிச்சுட்டு இதே மாதிரி 4 சைடும் மடிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணா உங்களுக்கு பேப்பர் ஃபோல்டிங்ல மடிப்பாங்க. இப்போ நமக்கு மோஸ்ட்லி எப்படி புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம மாடல் கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு ஸ்கொயர் பேப்பர்னா இதை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மடிச்சிடறாங்க, அடுத்த ஹாஃபாக மடிச்சிடறாங்க. மடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இப்போ சின்ன ஸ்கொயர் கிடைச்சிருச்சு இல்லையா, இப்போ இங்கே ஒரு ஹோல் போடுறாங்க. ஹோலை அவங்க ரவுண்டு மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஹோலாவே போட்டுக்கலாம். ஸோ ஹோலா போட்டாதான் நமக்கு தெரியும். இப்போ நான் அதை ஹோல் போட்டுட்டேன் இந்த இடத்துல. இப்போ இதுதான் இப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க அன்ஃபோல்ட் பண்ணா டயக்ராம் எப்படி வரும் அதுதான் நமக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 மடிச்சு இங்கே ஹோல் போட்டிருக்கேன்னா இந்த ஹோலை இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்னர்லையும் நான் எங்கே ஹோல் போட்டிருக்கேனோ அந்த 4 இடத்துலையும், ஒரு இடத்துல தான் நான் ஹோல் போட்டேன், பட் அதை அன்ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த 4 இடத்துலையும் வந்துடுது. ஸோ அப்போ நான் படம் எனக்கு ஃபைனலாக நான் ஆன்சரில் இருக்கக்கூடிய படம்ங்கிறது இதாக தான் இருக்கும். இந்த 4 கார்னர்லையும் ஓட்டை இருக்கிற மாதிரி நான் படம் காமிக்கணும். ஸோ அப்போ இதை நம்ம பேப்பரில் பண்ணி பார்த்துட்டோம். இதே இமேஜின் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஹோலை இங்கே ரவுண்டாக ஹோல் போடலாம். இப்போ இதே இது நான் ஸ்கொயராக போடுறேன்னு வைங்களேன், ஸ்கொயராக போட்டால் அந்த ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி நேராக இருந்தால் இதே மாதிரி எனக்கு என்ன ஆகும், 4 கார்னர்லையும் இந்த ஸ்கொயர் வரும். இதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே நான் ஸ்கொயர் போட்டேன்னா அதே மாதிரி இங்கே என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில், இப்போ நான் ஸ்கொயர் இப்படி போட்டேன்னா எனக்கு இப்படி இருக்கும். இதே இது நான் ஸ்கொயர் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்க, டைமண்ட் ஷேப்ல போட்டேன்னா எனக்கு டைமண்ட் ஷேப்ல இருக்கும் 4 பக்கமும். ஸோ அப்போ நான் எந்த இடத்துல போடுறேனோ இதே இடத்த பேஸ் பண்ணி தான் 4 சைடு வரும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம அன்ஃபோல்டிங்ல பார்க்க போறோம். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தா புரியும். அடுத்து இதே தான் சர்க்கிளுக்கும் என்ன உங்களுக்கு ஷேப் வேணாலும் கொடுக்கலாம். நான் இந்த 2 ஷேப்பை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ இதே தான், இது சர்க்கிள் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம், திருப்பி இங்கே ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆயிரும், இந்த ஷேப்ல கிடைக்கும். இப்போ நான் இந்த ஷேப்ல ஒரு ஹோல் போடுறேன்னு வைங்களேன், இந்த கார்னர்ல போடுறேன், இல்லாட்டி இந்த எண்ட்ல போடுறேன்னா எந்த இடத்த நான் பேஸ் பண்ணி போடுறேன்னா அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் எனக்கு ஃபைனலா வரக்கூடிய டயக்ராம் இருக்கும். இப்போ இதை நான் அன்ஃபோல்ட் பண்ணேன்னா இந்த 4 கார்னர்லையும் இந்த இடத்துல இதே மாதிரி இங்கே ஆப்போசிட்ல உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஹோல். ஸோ என்ன ஷேப் போடுறேனோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதை நான் சொன்ன மாதிரி இப்படியும் ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஸ்கொயர் மாதிரி ஃபோல்ட் பண்ணி எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணலாம். பட் நமக்கு தெரியணும் என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே ஏதாவது டயக்ராம் வரைஞ்சாங்கன்னா எந்த இடத்துல மட்டும் இருக்கும், இங்கே 2 இடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே வரைஞ்சா இங்கே 2 மட்டும்தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காக தான் இந்த ஃபோல்டிங் மெத்தட். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கிறதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பேப்பர் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, அன்ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன். இப்போ அதிலிருந்து கொஷின் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பேப்பர் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுதான் ஸ்கொயர் சைடு பேப்பரு. இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி மடக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், மடக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ 2 சைடு ஒரே சைடு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன மடக்குறாங்கன்னா கீழே இருந்து கொண்டு போய் இந்த மாதிரி மடக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், பேப்பர் இப்படி வந்துடும், சிறுசாக வந்துடும். இப்போ இந்த இதுதான் ஃபைனலாக நமக்கு இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைனலாக இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு ஹோல் போடுறீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல ஹோல் போட்டா நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுது, 4 சைடுமே இந்த கார்னர்ல ஹோல் வரும். ஸோ அப்போ இங்கே வர்றப்போ இங்கே ஹோல் வரும், இங்கே இது இங்கே வரும்.
ஸோ இதை ரெண்டாக பிரிக்கும் போது என்ன ஆகும், இதே கார்னரில் ஹோல் வரும், அடுத்து இந்த கார்னரில் ஹோல் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 4 கார்னர்லேயும் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஹோல் வரும். இங்கே வரும், சாரி இங்கே வராது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இங்கே என்ன ஹோல் இருக்கோ அதே தான் இங்கே, அதே மாதிரி இங்கே. ஸோ இப்போ 4 ஹோல் வந்து வரும். ஸோ 4 ஹோல் வர்ற மாதிரி படம் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவுமே எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு கார்னராக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதே கார்னர் தான் இங்கே வரும், அதே மாதிரி தான் இங்கேயும் கார்னரில் வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெமோ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக விசுவலைஸ் ஆச்சு. இப்போ நம்ம மனசில் தான் இதை வந்து மடித்து, ஓகே இந்த பக்கம் மடிக்கிறோம்னு சொல்லி மடிப்பு கொண்டு வரணும். ஸோ 2வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஃபாக மடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹாஃபாக மடித்தா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை 2ஆக மடிக்கிறாங்க. இதை 2ஆக மடித்தோம்னா ஃபைனலாக நமக்கு இதுதான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் 2 ஹோல் போடுறாங்க. 2 ஹோல் போட்டாங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் 2 ஹோல் வரும். இதை 2ஆக பிரித்தோம்னா இங்கேயும் 2 ஹோல் வரும், இங்கேயும் 2 ஹோல் வரும். அப்போ டோட்டலாக எத்தனை ஹோல் இருக்கணும், 8 ஹோல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் எப்படி இருக்கும், ஸோ இது 2 ஒரு கார்னர், இது 2 ஒரு கார்னர், இது 2 ஒரு கார்னர், இது 2 ஒரு கார்னர். ஸோ அப்படி தான் வரும். இந்த மாதிரி வர சான்ஸ் கிடையாது. 8ம் வந்து தனித்தனியாக வராது. அடுத்து இப்படியும் வராது, இப்படியும் வராது, அது இஷ்டத்துக்கு வராது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு லைனில் வரணும். நம்மளே இங்கே படம் வரைஞ்சி பார்க்குறோம், இங்கேயும் ஒன்றா வருது, இங்கேயும் ஒன்றா வருது, இங்கேயும் ஒன்றா வருது, இங்கேயும் ஒன்றா வருது. ஸோ அப்போ இந்த டயக்ராம் தான் மேட்ச் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து பேப்பரை கொஞ்சம் வித்தியாசமாக மடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த இதை தூக்கி இங்கே மடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் டயக்ராமு, இந்த இடத்துல இது வந்துடும், அதே மாதிரி மேலேருந்து இங்கே வந்துடும், இப்படி இருக்கும் பேப்பர். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஹோல் போடுறோம், இந்த இடத்துல ஹோல் போடுறோம். அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மட்டும்தான் ஹோல் போடுறோம். அப்போ இங்கெல்லாம் ஹோல் இருக்காது. அப்போ இந்த ஸ்கொயரில் ஃபுல்லாக ஹோல் வராது, இந்த ஸ்கொயரில் ஃபுல்லாக ஹோல் வராது. இங்கே மட்டும் விரிச்சோம்னா இந்த இடத்துல ஹோல் வரும், இந்த இடத்துல ஹோல் வரும். அப்போது ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம் வருது. எப்படி வரும், இங்கே மட்டும்தான் ஹோல் வரும். ஏன்னா இந்த முக்கோணத்தை விரிச்சோம்னா இங்கே ஹோல் வரும், இங்கே ஹோல் வரும். அதே மாதிரி இந்த முக்கோணத்தை விரிச்சோம்னா இங்கே ஹோல் வரும், இங்கே ஹோல் வரும். இப்படி தானே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த படம் மாதிரி ஒரே நேர்கோட்டில் 4 இது வர்றது இது ஒன்று தான், மற்றதெல்லாம் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டயக்ராமை நல்லா இமேஜின் பண்ணோம்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த இதை தூக்கி இங்கே மடிக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு முக்கோணம் வரும். அடுத்து இங்கே இருக்கிற தூக்கி இப்படி மடித்தாங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம். ஸோ அப்போ இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணத்தில் தான் பேப்பர் மடிச்சிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஹோல் போடுறாங்க, இங்கே ஹோல் போடுறாங்க. அப்படின்னா இதை விரிச்சாங்கன்னா இங்கே ஹோல் வந்துடும், இதையும் விரிச்சாங்கன்னா இங்கே ஹோல் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இப்படி கார்னரில் மட்டும்தான் ஹோல் இருக்கும். அது இந்த ஸ்லாண்டிங் லைனில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ இந்த படம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஹோலு இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் வந்து இருக்கும். நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பாட்டை மடித்தோம்னா இப்படி ஒரு முக்கோணத்தில் பேப்பர் வரும். அதுக்கப்புறம் அதை திருப்பி மடிக்கிறாங்க. ஸோ அப்போ இதை தூக்கி திருப்பி மடித்தாங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துடும், இந்த முக்கோணம் உள்ளே போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த முக்கோணம் எங்கே வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த முக்கோணம் என்ன ஆயிரும், இப்படி மடிக்கும்போது இந்த இடத்துல வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வருதுன்னா இங்கே ஒரு ஹோல் போடும்போது இதே ஹோல் இங்கேயும் வருமா? அவ்வளோதான், 2 ஹோல் தான் வரும். மடிப்பு மட்டும்தான் 4 மடிப்பு இருக்கும். ஸோ இப்போ 2 ஹோல் வர்றது மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஹோல் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா இந்த படத்தை பாருங்கள், ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கார்னர் பார்ட் மட்டும்தான் இங்கே போய் ஜாயின் ஆகும். அப்போ கார்னரில் ஓட்ட போட்டால் அந்த கார்னர் மட்டும்தானே ஹோல் விழுகும், மற்ற இடத்துலலாம் ஹோல் விழுகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம சமச்சீர் புக்கா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கொடுத்தது. ஸோ இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க, திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் கிடச்சிரும். ஸோ இந்த முக்கோணத்தில் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நேராக தான் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நேராக ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல ஒரு நேராக ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல ஒரு நேராக ஸ்கொயர். இப்போ 4லேயும் நேராக ஸ்கொயர் இருக்கணும். அப்போ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதே மாதிரி இங்கே பார்க்குறோம்,
ஃபஸ்ட்டு 2 ஃபோல்ட் பண்ணுறாங்க, அப்புறம் அதை 2 ஃபோல்ட் பண்ணால் 4 ஃபோல்ட் பண்ணி இங்கே கிடைக்கும். இங்கே 2 ஸ்கொயர் போடுறாங்க அப்படின்னா இதே 2 ஸ்கொயர் இங்கேயும் வரும், அதே 2 ஸ்கொயர் இங்கேயும் வரும், இதே 2 ஸ்கொயர் இங்கேயும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா ஸ்கொயரு ஃபஸ்ட்டு 4 கார்னர்லேயும் ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் உள்ளே இருக்க 4 கார்னர்லேயும் ஸ்கொயர் வரும், இப்படி வரும். அப்போ இதுதான் கரெக்டான டயக்ராம். அடுத்து இங்கே பார்க்குறோம், ஃபஸ்ட்டு 2ஆம் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4ஆம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 4ல் இப்படி வருதுன்னா இதே மாதிரி இங்கே ஒன்று வரும், அப்புறம் இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். அப்போ அந்த டயக்ராம் எது? இதுதான். இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி வராது. ஓகே, அடுத்து 4th ஃபைனலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே மடிச்சிட்டோம், அப்புறம் இங்கே மடிச்சிட்டோம், இப்போ ஒரு முக்கோணம் தான் கிடைக்கும். அதே இதில் ஒரு ஸ்கொயரு ஒரு இது. இப்போ அதே தான் இங்கேயும் ஒரு ஸ்கொயரு ஒரு டாட்டு. இதை விரிக்கும் போது பாருங்கள், இதை விரிச்சோம்னா ஃபஸ்ட்டு எப்படி விரிப்போம், இங்கே இருக்கிறதுக்கு இங்கே ஃபோல்ட் பண்ணாங்க, அப்போ இங்கே வரும். இங்கே வர்றப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும், அப்புறம் இங்கே இருக்கிற தூக்கி அப்படியே இங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் அப்படியே தூக்கி இதில் வச்சுட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்க்குறப்போ இதுக்கு அப்படியே மிரர் இமேஜில் உங்களுக்கு டயக்ராம் வரும். ஸோ இப்போ என்னாகும், இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு பாக்ஸு, அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸு, இந்த சைடு ஒரு ஹோல் வரும். ஏன்னா இதத்துக்கு இப்படி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன இருக்கும், இப்படி ஒரு பாக்ஸு, இப்படி ஒரு பாக்ஸு, இப்படி ஒரு பாக்ஸு, இப்படி ஒரு பாக்ஸு, இங்கே 2 சைடு ஹோலு, இங்கே 2 சைடு ஹோல், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மாதிரி டயக்ராம் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்தது. கரெக்டாக நம்ம இமேஜின் பண்ணணும், இந்த பக்கம் கட் பண்ணால் இந்த பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா இமேஜினேஷனில் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெட்டில் இருக்குது, அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.